ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெர்லின் மேக்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்குற டாபிக் என்னன்னா எக்ஸசைஸ் சிபிசி மேக்ஸ் 10th உள்ள எக்ஸசைஸ் 1.1ல செகண்ட் சம் பார்ப்போம். ஃபைண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்எம் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன், வெரிஃபை எல்சிஎம் இன்டு ஹெச்எஃப் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ நம்மளோட அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியும். ஸோ நம்ம கொடுத்துருக்க நம்பரோட எல்சிஎம்மும் ஹெச்எஃப்பும் கண்டுபிடிச்சி அதோட ரிலேஷன்ஷிப்ல அப்ளை பண்ணி அது வெரிஃபை ஆகுறது ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 26 and 91. ஸோ 26ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 26 is 1 2 is 2 3 2s are 6. ஸோ அதோட ஃபேக்டர்ஸ் 2 into 13. நெக்ஸ்ட் 91ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 91. ஸோ 91ஓட ஃபேக்டர்ஸ் என்ன வரும்? ஸோ 91 வந்து எதால டிவைட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து 2, இதில் வந்து ஈவன் நம்பர் கிடையாது. ஸோ 3ஆல டிவைட் ஆகாது. 9 + 1 is 10. ஸோ இது வந்து 10 is not divisible by 3. ஸோ இது வந்து 3ஆல டிவைட் ஆகாது. ஸோ அப்போ வந்து 91க்கு வேறு என்ன நம்பர் போடலாம்? 7 போட்டு பார்க்கலாமா? 1 7 is 7, remaining 1. So 21. So 3 7 is 21. So 91ஓட factor 7 into 30. So 7 30. So இதோட HCF வந்து என்னது? Lowest common factor is HCF. So இதோட lowest common factor. So HCF equal to என்னதான் வரும்? 13 தான் அதில் காமனாக இருக்குது. So 30. நெக்ஸ்ட் LCM வந்து என்ன வரும்? ஸோ எல்லா ஃபேக்டரியும் ஒரு டைம் எழுதிடுவோம். ஸோ இதுதான் LCM. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 40 into 2, 3 2s are 6, 1 2 is 2. அகைன் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 6 7 is 42. 4 2 7 is 14, 14 plus 4 182. ஸோ LCM is 182. ஸோ நம்மளோட ரிலேஷன்ஷிப் என்னது? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம்ல, LCM into HCF equal to product of two numbers. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் LCM into HCF என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தா என்ன ஆன்சர் கிடைக்கும்? 182 into 13. 2 3s are 6, 8 3s are 24. So 2, 1 3 is 3, 5. நெக்ஸ்ட் ஒன்னால மல்டிப்ளை பண்ணச்சுல அதே நம்பர் தான் வரும். ஸோ ஆட் பண்ணால் 6 6 13 2. ஸோ நம்மளுக்கு ஸோ இந்த நம்பர் கிடச்சிருக்கு 2366. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆட் பண்ணால் இதே நம்பர் கிடைக்காது, நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னது? நம்மளோட சம்மில் கொடுத்துருக்க நம்பர் தான் 26 into 91. ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு இதே நம்பர் கிடைக்கிறான்னு பார்ப்போம். ஸோ 26 into 91. 1666 966 54. 1 2 is 2, 9 2 is 18. So 6 6 5 plus 8 14. ஸோ ஆட் பண்ணால் 2. ஸோ நம்மளுக்கு இதே நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளோட ஆன்சர் இஸ் என்னது? வெரிஃபைட். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதே மாடல் தான். செகண்ட் சம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா 5 10 and 92. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும்னு கண்டுபிடிப்போம். 2 2s are 4, remaining 1. 5 2 is 10, remaining 1. 5 2 is 10. ஸோ இது வந்து அகைன் 5ஆல் டிவைட் ஆகும். 5 2 is
25, 1 5 is 5. So 51 வந்து எதாவது டிவைட் ஆகும். 5 ஒன்று ஆட் பண்ணால் 6 ஸோ கண்டிப்பாக 6 வந்து divisible by 3, ஸோ 3ஆல் டிவைட் ஆகும். 1 3 is 3, remaining 2, so 7 3 is 21. ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் வந்து 2 into 3 into 5 into 70. நெக்ஸ்ட் 92ஓட ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் வரும்னு பார்ப்போம். ஸோ 92. 4 2s are 8, remaining 1 12, 6 2s are 12, 2 2s are 4, 3 2s are 6. ஸோ 23 கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் ஃபேக்டர். ஸோ 23க்கு ப்ரைம் நம்பர். ஸோ அப்படியே எழுதிடலாம். 2 into 2 into 23. ஸோ இதை 2 power 2 into 23. 23ன்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதோட LCM HCF வந்து நம்ம எடுக்கணும். HCF highest common factor. ஸோ இதில் உள்ள லோவஸ்ட் பவரை வந்து எடுப்போம். ஸோ லோவஸ்ட் பவர் ஆஃப் காமன் ஃபேக்டர் இஸ் 2. ஸோ HCF வந்து நம்மளுக்கு என்னதான் கிடைச்சிருக்கு, 2 தான். நெக்ஸ்ட் வந்து LCM வந்து எல்லா நம்பரையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும். ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் எடுத்துக்கலாம், 2 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 3 into 5 into 17 into 23. ஸோ நம்மளுக்கு இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கும் வந்து பார்க்கணும். செஞ்சு பார்த்துடலாமா. ஸோ 2 square is 4. 4 into 3 into 5 into 17 into 23. So 4 3s are 12. 4 3s are 12. 12 5s are 60. 60 into 17 into 23. So next பார்ப்போம். இதை மல்டிப்ளை பண்ணலாமா. 17 into 23 என்ன வரும். மல்டிப்ளை பண்ணால் 7 3s are 21, 2 1 3 is 3, 3 2 5. Next 7 2 is 14, 1 1 2 is 2, 2 1 3 ஸ்டார்ட் பண்ணால் 1 9 3. ஸோ இதை வந்து அகைன் 60ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 0வை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். 1 6 60, 9 6 54, ஸோ 5 இருக்குது, 3 6 is 18, 18 plus 5 23. ஸோ நம்மளுக்கு LCM வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு, 23 460. ஸோ நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஆன்சரை. HCF into LCM. ஸோ HCF into LCM போட்டு பார்ப்போம். ஸோ என்ன கிடைக்கும். HCF is 2, LCM is 23 460. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும். 23 460 into 2. So 0 6 2 is 12, 1 8, 4 2 is 8, 8 1 is 9, 6 4. ஸோ இதோட ஆன்சர் நம்மளுக்கு 46,920 கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்து இதே நம்பர் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நம்மளோட நம்பர் என்னதுதான், 150 into 92, 510 into 92. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்காது பார்ப்போம்.
510 into 92. So 0, 2 is 0, 1, 2 is 2, 5, 2 is 10. Next is 0, 1, 9 is 9, 5, 9 is 45. So 0, 2, 9, 6, 4. So நம்மளோட answer correct கிடைச்சிருச்சா? So this is equal to 46,920 is verified. Next sum பார்க்கலாம். Next third one. Third oneல நமக்கு என்ன sum கொடுத்திருக்காங்கன்னா 336 and 54. So இது பார்ப்போம். 336 ஓட factors என்னன்னு first கண்டுபிடிக்கணும். So 336 second ஆல multiply ஆகலாம். 1 2 is 2, remaining 1, 6 2 is 12, remaining 1 16, 8 2 is 16. So next is 8 2s are 16, 4 2s are 8, 4 2s are 8, 2 2s are 4, 2 2s are 4, 1 2 is 2, 3 7 is 21. So the factor is 2 into 2 into 2 into 2 into 3 into 7. So இது எப்படி எடுக்கலாம்னா 2 power 4 into 3 into 7. Next 54 ஓட factors என்னன்னு கண்டுபிடிக்கலாம். So 54, 2 2s are 4, remaining 1, 14, so 7 2s are 14. Next 3, 9 3s are 27, 3 3s are 9. So 2 into 3 into 3 into 3. So that we will have 2 into 3 power 3. So நம்மளுக்கு factors கண்டுபிடிச்சாச்சு. இதுல வந்து HCF என்னது LCM என்னன்னு பார்ப்போம். HCF is equal to smallest number of common factors. So smallest exponent இதுல இருக்கு 2, 2 power 1 into இதுல 3 ஓட smallest exponent 3, 3 power 1. So 2 3s are 6. So HCF is 6. Next LCM. So LCM வந்து largest exponent of the largest power of the common factor. So 2 power 4 into இதுல largest power 3 இருக்கு. So 3 power 3 into next one இருக்கு 7 அடிக்கலாம். So 2 power 4 is 8. 2 power 4 already நமக்கு தெரிஞ்சதுதான். 2 into 2 into 2 into 2 is 8. Next 3 power 3 is 3 into 3 into 3 is 9. So 8 into 9 into 7. 8 9s are 72 into 7 என்ன கிடைக்கும் பார்ப்போம். 2 7 is 14, 1 7 7 is 49 plus 1 50. So LCM வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னதான் வரும் 2 power 4. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. So இது 16. So இது வந்து என்னது 3 3s are 9, 9 3s are 27. ஸோ நம்ம வந்து இதில் ஒரு நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணாமல் விட்டுருக்கோம் ரெண்டுலேயுமே. ஸோ அப்போ இதில் என்ன ஆன்சர் வரும் 16 into 27 into 7. ஃபர்ஸ்ட் 16 into 27 பண்ணலாம். 6 7s are 42, 4 1 7 is 7, so 11, 12 1 இருக்கு 1 2 2 3 ஸ்டார்ட் பண்ணா 3 சாரி 2 2 3 4 432 கிடைச்சிருக்கு into 7. ஸோ அகைன் 7ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ 432 into 7. 2 7 is 14. Remaining 1 3 7 is 21. So 22 2 இருக்கு. 4 7 is 28. So 30. So நம்மளோட ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிருக்கு
நம்மளோட ஆன்சர் 3024. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். HCF into LCM equal to ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு HCF into LCM. HCF equal to 6, LCM equal to 3024. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். 3024 into 6. 4 6 is 24. 2 2 6 is 8. 12 so 14. 3 6 are 18. ஸோ நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ நம்மளோட ஃபேக்டர்ஸ் ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்னதா நம்மளோட கொஸ்டின்ல இருக்கிறது 336 and 54. ஸோ இதில் நம்ம 336 into 54. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 336 into 54. So 6 4s are 24. So 2 3 4s are 12. So 14 remaining 1. 3 4s are 12. So 30. So next fifth table 6 5 is 30. So 3 இருக்கு. 3 5 is 15. So 18. So 1 இருக்கு. 3 5 is 15. So that பண்ணா 4 4 11. So 8. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா 18,144. ஸோ நம்மளுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்னது இந்த சம் வந்து வெரிஃபைடு. ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் வெல் அண்ட் ஸ்கோர் ஹை. See you in the next video. Bye friends.